கோவை கடைவீதி காவல் நிலையத்தில் ராஜன் என்பவர் மர்மமான முறையில் மரணமடைந்த நிலையில் இரவு 11 மணி அளவில் ராஜன் என்பவர் காவல் நிலையத்திற்கு வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதான சிசிடிவி காட்சிகளும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அது குறித்தான அன்னை தகவல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காவல் நிலையத்தில் மரணம் நடந்தது என்ன என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் கோவை கடைவீதி காவல் நிலையத்தில் ராஜன் என்பவர் மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது அந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கோவை கடைவீதி காவல் நிலையத்தில் ராஜன் என்பவர் மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. கடைவீதி காவல் நிலையத்தின் சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ராஜன் என்பவர் சட்டை கிழிந்த நிலையில் காவல் நிலையத்திற்கு வரக்கூடிய காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பரிமளா வழங்க நாம் கேட்கலாம். பரிமளா, என்ன நடந்தது அங்க? ஷாம், கோவை கடைவீதி காவல் நிலையத்தில் அடையாளம் தெரியாத நபர் உயிரிழந்த சம்பவம் கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அதனுடைய சிசிடிவி காட்சிகளும் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது அவர் சாலையில் வேகமாக ஓடக்கூடிய காட்சிகளும் அதே போல காவல் நிலையத்திற்குள் வரக்கூடிய காட்சிகளும் அதில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. காவலர் செந்தில்குமார் அவர்கள் பணியில் இருந்த போது காவல் நிலையத்திற்குள் உள்ளே வந்த நபர் தான் உயிரிழந்திருக்கிறார். காவலரிடம் பேசிய பின்னர் அவருக்கு தெரியாமல் மாடியில் இருக்கக்கூடிய அறைக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் காலையில் பணிக்கு காவலர்கள் வந்த பொழுதுதான் அறைக்குள் யாரோ இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. உள்ளே சென்று பார்த்த போதும் வேட்டையில் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாக காவல்துறையின் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. மேலும் சிசிடிவி காட்சிகளில் பேருந்தில் இருந்து இறங்கக்கூடிய காட்சிகளும் அதே போல போர்ட்டிஸ் கார்னர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவியில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. சரியாக ஒரு 11 மணி அளவில் காவல் நிலையத்தில் உள்ளே வருகிறார். இறந்தவரின் பாக்கெட்டில் இருக்கும் டைரியை பார்த்த போது இறந்தவரின் பெயர் ராஜன் என்பதும் சாமிச்செட்டிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதாவது கோவை கடைவீதியில் இருக்கக்கூடிய முக்கியமான காவல் நிலையமாக இருக்கக்கூடிய இந்த காவல் நிலையத்தில் தான் சராசரியாக நேற்றைய தினம் 11 மணிக்கு உள்ளே வந்த நபர் உயிரிழந்திருக்கிறார். தடவியல் நிபுணர்களும் தற்பொழுது காவல் நிலையத்தில் ஆய்வு செய்த பின்னர் இதனுடைய சிசிடிவி காட்சிகளும் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது.